தேர்தலிலே கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் என்பதுல யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டணியால ஜெயிச்சோன்றதுனால நமக்கு என்னமோ ஒரு வேல்யூவோ நமக்கு ஒரு பங்களிப்போ இல்லை என்று சில சித்தரிக்கின்றார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள தேசிய கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஆண்ட கட்சியுடைய மாவட்ட தலைவர் இறந்து போகிறார். இன்னும் அதற்கு ஒரு கைது கூட நடக்கவில்லை, ஒரு கைது கூட நடக்கவில்லை. அதையெல்லாம் மறந்தே போயிட்டு கூலிப்படை கொலைகள் நடக்கின்றது. கூலிப்படைகள் கொலை நடக்கிறது மக்கள் மத்தியில் அச்சத்தை. அதை பற்றி நம் கருத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது இந்த என்கவுண்டரை கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டும். காவல்துறை என்கவுண்டரை செய்து ஏதோ சட்ட ஒழுங்கு நடத்தாங்க நினைச்சுக்காதீங்க. கேச முடிக்கிறதுக்காக என்கவுண்டர் நடத்துறாங்க. அதை பத்தி பேசும்பொழுது மின்கட்டணத்தை பத்தி பேசிதான் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா? நாமும் நம்மளுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்தால்தான் மக்கள் நம்மளை திருப்பி பார்ப்பார்கள் என்பது எந்த சந்தேகம். வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான கார்த்திக் சிதம்பரம் சில விஷயங்களை ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா கூட்டணியில தான் நின்னோம், கூட்டணி கட்சியுடைய தயவுல தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. திமுகவுடைய நலத்திட்டங்களை பத்தி பேசிதான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காங்க, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கூட்டணி கட்சியில இருக்கோம் அப்படிங்கறதுக்காக கூனி குறுகி நிக்க முடியாது, நாமளும் கேள்வி எழுப்பணும். மற்ற கூட்டணி கட்சிகளை பாருங்க, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளை பாருங்க, பட்டியலின மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே இறங்கி டாக்டர் திருமாவளவன் குரல் கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கம்யூனிஸ்டுகள் இறங்கி விமர்சனம் பண்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஆனா காங்கிரஸ்ல மட்டும் ஏன் இதெல்லாம் நாம செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, நமக்கு வாக்கு வங்கி இருக்கு. ஆனா அந்த வாக்கு வங்கியை ஊக்கப்படுத்தி அவங்களுடைய நம்பிக்கையை பெற நாம தவறிடுறோம். இன்னைக்கே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க காங்கிரஸ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை பாத்திரமா நாம நடந்துக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் முன்னால திருநெல்வேலியில காங்கிரஸை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டார். நாம யாராவது அதுக்கு இறங்கி குரல் கொடுத்தோமா? அதற்கான போராட்டம் பண்ணுமா? இன்னி தேதி வரைக்கும் அதுல ஒரு அரெஸ்ட் கூட நடத்தல. இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. என்கவுண்டர் பண்றாங்கனாலே கேஸ ஊட்டி மூடுறாங்கன்னு அர்த்தம். மத்த கட்சிகள்லாம் இறங்கி போராடினாங்களே, நாம என்ன பண்ணோம்? இப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பிட்டு கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில அரசில் பங்கு இதெல்லாம் இல்லைன்னா காங்கிரஸ தமிழ்நாட்டுல நிலைநிறுத்த முடியாது. ஒண்ணு ஆளும் அரசாக இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் அதுல பங்காவது நாம வகிக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியாவது இருக்கணும். இன்னைக்கு ரெண்டும் இல்லாம ரெண்டுங்கிட்டானா நாம நிக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். இதுக்கு கடுமையான எதிர்வினை காங்கிரஸ் தரப்புல இருந்தே EV.K. இளங்கோவன் உடனே தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இப்ப பேச தெரிஞ்சவர் எலெக்ஷன் வரைக்கும் ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? இதுதான் உங்கள் கருத்து என்றால் இதை எலெக்ஷனுக்கு முன்னாலே நீங்க பேசி இருந்திருக்கலாமே. அப்போ சிவகங்கையில போட்டியிடும் போது மட்டும் மேடை மேடையா திமுகவுடைய திட்டங்களை மட்டும் பிரச்சாரம் பண்ணி எதுக்கு ஓட்டு கேட்டீங்க? இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி இருக்கலாமே. கணக்குல உங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்களை விட திமுக தொண்டர்கள் தானே அதிகம் வேலை செஞ்சாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு திமுகவுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. இப்ப மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வச்சிருக்காங்க. சமீப காலமாக காங்கிரஸில் உள்ள சில தலைவர்கள் இப்படி பேசுறது வாடிக்கையா போச்சு. இதுக்கு முன்னால செல்வ பெருந்தகை இதே மாதிரி பேசினாரு. ஒரு கடுமையான எதிர்வினை வந்ததுக்கு அப்புறம் இல்ல நான் அந்த அர்த்தத்துல பேசல, கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட தான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாரு. கார்த்திக் சிதம்பரம் இதே மேடையில அதையும் பதிவு பண்றாரு. உடனே கூட்டணிக்குள்ள விரிசல் பண்றாரு, கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துறாருன்னு சொல்லுவாங்கப்பா, அதனால என் நோக்கம் இல்ல, கட்சியை வளர்த்தணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம் அப்படின்னு பேசுறாரு. உண்மையிலே கட்சியை வளர்த்தணும், கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயங்களாம் நியாயமா நீங்க எங்க பேசியிருக்கணும்? உங்க கட்சி கூட்டத்துல, உங்க நிர்வாகிகள் கூட்டத்துல இந்த விஷயங்களை நீங்க பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு பொது மேடையில உட்கார்ந்து கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பது எந்த விதத்தில் நியாயம்?
எம்பியா சிவகங்கையில போட்டியிடணும், தொகுதி வேணும்னு கேட்டோம்ல, அப்ப மட்டும் போய் எங்க பேசுனீங்க? யாரோட கூட்டணி பேசுனீங்க? எங்க வச்சு பேசுனீங்க? இப்படி பொது மேடையிலயா வச்சு பேசுனீங்க? தேர்தல் பிரச்சாரத்தின் போது யாருடைய கொள்கைகளை சொல்லி, யாருடைய நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டீங்க? அப்ப இந்த விமர்சனங்கள்லாம் ஏன் நீங்க வைக்கல? பொதுவாகவே கார்த்திக் சிதம்பரம் பாத்தீங்கன்னா, என்னைக்குமே ஒரு தனி பிறவியா, ஒரு தனி ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கிறாரு. கட்சிக்குள்ளேயும் யாரோடையும் இவர் ஒத்து போகல. கட்சிகளுடைய கொள்கையிலயும் இவர் உள்வாங்கல. கூட்டணியோட கொள்கைகளையும் இவர் உள்வாங்கல. சித்தாந்த ரீதியாகவும் இவர் யாருக்குமே உண்மையாக இல்ல அப்படிங்கறத தொடர்ந்து நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க கட்சி தலைமைக்கும், இங்க இருக்கக்கூடிய திமுக தலைமைக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சகோதரரா நினைக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா உங்களுடைய தலைவர் மேடையில சொல்றாரு. ராகுல் தான் பிரதமரா வரணும்னு ஸ்டாலின் இந்த பக்கம் சொல்றாரு. 2 பேருக்கும் ஒரு அரசியல் தெளிவு இருக்கு, ஒரு சித்தாந்த தெளிவு இருக்கு. இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சியா நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்னா தான் இந்த பாசிச சக்திகளை வீழ்த்த முடியும் அப்படின்ற தெளிவு ராகுலுக்கும் இருக்கு, ஸ்டாலினுக்கும் இருக்கு. அதனாலதான் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இவ்வளவு வருஷமா நின்னுட்டு இருக்கு. அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி அமையணும். அதுல கண்டிப்பா காங்கிரஸ் இருக்கணும். காங்கிரஸை தவிர்த்து ஒரு கூட்டணி அமைச்சோம்னா அந்த கூட்டணி எடுபடாது அப்படின்னு சொன்னவர் திமுக தலைவர். அதை நோக்கி ஒரு கேட்டலிஸ்டா அவர் பயணப்பட்டிருக்காரு, அவர் உழைச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் போர்ஸா நிக்குதுன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் திமுக தலைவர். எதுவுமே செய்யாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு, கால் மேல கால் போட்டுக்கிட்டு கருத்து சொல்றது ரொம்ப ஈஸி. வந்து களத்துல உழைக்கணும். எத்தனை இளைஞர்களை காங்கிரஸ் பக்கம் ஈர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கிறீங்க? இன்னைக்கு இளைஞர்கள் சீமான் கட்சிக்கு போய் சேர்றாங்க, விஜய் கட்சிக்கு போய் சேர்றாங்கன்னு பேச தெரியுதா? ஏன் போய் சேர்றாங்க? ஏன் உங்களால உங்க கட்சிக்கு அவங்க கூட்டிட்டு வர முடியல? அப்போ ஒரு கட்சியில தலைவரா இருந்தா தேர்தல் சீட்டு வாங்கணுமா, ஜெயிச்சோமா, எம்பி ஆனோமா அப்படிங்கிறது மட்டும் இல்ல ஒரு தலைவருடைய பணி. கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து கட்சியை பலப்படுத்தணும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காங்கிரஸ்க்கு இருந்தோ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அலட்சியமா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலதான் எவ்வளவு பெரிய தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இன்னும் 2 கட்டானா, உங்க வார்த்தையில 2 கட்டானா நிக்கிறீங்க. அப்ப அதை மாத்துறதுக்கு கூட்டணி கட்சிகளை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நீங்க களத்துல இறங்கி உழைக்கணும். அதை என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்குதான் காங்கிரஸ் மாறும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விமர்சனங்களை பண்ணி கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்கன்னா இது உங்களுடைய தலைவருக்கும் இந்த கூட்டணிக்கும் தான் இடையூற முடியும். உங்க கட்சி மேலிடம் ரொம்ப தெளிவாக இருக்கு. உங்க தந்தையாரே அந்த ரொம்ப தெளிவா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க. முன்ன இருந்த மாதிரி இல்ல, காங்கிரஸ் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இன்ஃபேக்ட் பல மாநிலங்கள்ல ரீஜனல் பார்ட்டிஸா அனுசரிச்சு போறதுதான் காங்கிரஸ்க்கு புத்திசாலித்தனம் அப்படின்னு உங்க தந்தையார் பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கிறார். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தாம கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு பேசுனீங்க பாத்தீங்களா? அதுக்கான வேலைய முதல்ல நீங்க இறங்கி களத்துல செய்யுங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ஈஸி. ஆனா ரோல் மாடலா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்கான முயற்சி கொஞ்சம் பண்ணீங்கன்னா காங்கிரஸோட எதிரால இன்னும் கொஞ்சம் பிரகாசமா இருக்கும்.